தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்துடைய ஒரு வித்தியாசம். தேவன் எல்லாரையும் ஒரே விதமாக அவர் ஆசீர்வதிப்பதில்லை, ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக நடத்துகிறார். The God's leading is a difference. ஸ்தோத்திரம். தேவனுடைய வித்தியாசமான நடத்துதல் அப்படின்னு நீங்க தலைப்பு வச்சுக்கலாம். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம், ஒருத்தரை கம்பேர் பண்றோம், இவங்கள மாதிரியே என்னை ஆசீர்வதியும், ஆமென், ஹல்லேலூயா, இவங்கள மாதிரியே என்னை நடத்தும், ஸ்தோத்திரம், இவங்கள மாதிரியே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் அவர் நடத்தி இருக்கிறார். சில வேத வசன ஆதாரத்தின்படி அதை பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். The book of Genesis, ஆதியாகமம் 13:15. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும், பாருங்க, என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ணக்கூடும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இப்ப இங்க ஆபிரகாமுக்கு சொல்லும் போது என்ன சொல்றார்? நீ பார்க்கிற பூமி. சொல்லுங்க பாப்போம். இவன் ஆசீர்வதிக்கிற விதத்தை பாருங்க. நீ பார்க்கிற, நான் சொல்ற மாதிரி கையை வச்சு சொல்லுங்களேன், நான் பார்க்கிற பூமி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ பார்க்கிற பூமி. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இதே மாதிரி சொல்லல கர்த்தர். அடுத்து பாருங்க, வேறவருக்கு வேற மாதிரி சொல்றார். என்ன? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28:13 வாசிங்க. யாக்கோபுட்டு அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அதற்கு மேலாக நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமிட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பார்க்கிற இந்த பூமியை நான் உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. எல்லாரும் கரம் உயர்த்தி கொஞ்சம் உற்சாகமா, கொஞ்சம் மகிழ்ச்சியா, ஹல்லேலூயா. அப்ப இங்கு பார்வை, ஆபிரகாமுடைய பார்வை, யாக்கோபுக்கு இங்க சொல்லும் பொழுது சொல்றார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க அவனை பாருங்க அடையாளப்படுத்துகிறார். அதாவது இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்த ஒரு வார்த்தையை உங்கள் மனதில் உங்கள் ஆத்மாவில் அந்த சிந்தனையை கொண்டு வருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அதாவது இந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை கர்த்தர் எப்படியாகிலும் நிரப்ப பார்க்கிறார். அப்ப ஆபிரகாமை எப்படி நிரப்ப பார்க்கிறார்? நீ பார்க்கிற சொல்லுங்க, நீ பார்க்கிற இந்த பூமியை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிற. ஆமென். அப்ப இன்னைக்கு போய் நீங்க நின்னு பாருங்க, நான் பார்க்கிற இந்த பூமியை கர்த்தர் என் சந்ததிக்கு கொடுப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்ல உயரமான இடத்துல போய் நின்னு கோயம்புத்தூரை பாருங்க. ஸ்தோத்திரம். நான் போய் நின்னு பார்ப்பேன், உயரமான இடத்துல நின்று பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே இந்த மலை தேசத்தை என் சந்ததி சுதந்தரிக்கும்படி ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா. ஆமா. வண்டியில போகும்போது இறங்கி நின்று தோத்துற மேட்டு மேல ஒத்தக்கால் மண்டபத்துக்கிட்ட நின்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தெரியும். செட்டிவாளையம் பாலத்து மேல போய் நின்று பாருங்க, முழு கோயம்புத்தூர் தெரியும். அந்த பாலத்து மேல நின்று கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கர்த்தரின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரந்தட்டி அல்லேலூயா, ஆமென். உற்சாகமா கையா. ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ள பிறக்க வேண்டும். நீ பார்த்து பேசணும். ஸ்தோத்திரம்.
இது என்னன்னா எப்பவும் போல சரி வெந்தா திம்ப விதி வந்தா சாபம் அப்படின்னு போயிட்டே இருக்கிறதில்ல. எல்லாம் சொல்லிக்கிறது இதுதான், நம்ம விதி வசம், இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், இதுதான் என்ன. அதாவது சிலரெல்லாம் அப்படியே நம்ம மனசுக்குள்ள பதிய வச்சிருக்காங்க சில விஷயங்களை. பார்க்கிற இந்த பூமியை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப இந்த பார்க்கிற அனுபவத்தை எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் கடைபிடித்து இருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் நீங்க அது மாதிரி செஞ்சிருக்கிறீங்களா? தோத்துறோம். ஒரு மேட்ல போய் நின்று ஆண்டவர் இந்த தேசத்தை என் சந்ததிக்கு கொடுப்பார் அப்படி நினைச்சிருக்கிறீங்களா? இதுவரைக்கும் நீங்க நினைக்காம இருக்கலாம். இனி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை கர்த்தர் அந்த கூடாரத்திலிருந்து வெளியே அழைச்சு வெளியே வாங்க. தோத்துறோம். கூடாரத்துக்குள்ளே இருக்காத. இன்னும் நிறைய பேர் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறீங்க. தோத்துறோம். அந்த கூடாரத்தை விட்டு வெளியில என்ன செய்யறதில்ல, முக்காடுக்குள்ளேயே இருக்கிறது. முக்காடை விட்டு வெளியே வர்றதில்லை, கூடாரத்தை விட்டு வெளியே வர்றதில்லை. தோத்துறோம். சில எங்கேயும் போக மாட்டான், எப்ப பாரு கம்பளி போத்தி படுத்துக்குவான். தோத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி அல்ல, நீ கூடாரத்தை விட்டு வெளியே வா, வந்து வானத்தை நீ அண்ணாந்து பார்த்து நிமிர்ந்து பார்த்து. ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் வானத்தை பார்க்கறீங்க? சோத்திரம். இப்பதான் யோசிக்கிறாங்க, நம்ம வானத்தை பார்த்தோமா அப்படின்னு சொல்லி. வானத்தை பாருங்க, ஒரு எக்ஸசைஸாவது பாருங்க. அப்படி ரெண்டு கையும் உயர்த்திட்டு வானத்தை அப்படி அண்ணாந்து பாருங்க. முதல்ல முடியுதான்னு பாருங்க. இப்படி உயரதுக்குள்ளே இருமல் வருதா? தோத்துறோம். அப்ப நீ உயரவே இல்லை அர்த்தம். அல்லேலூயா. ரெண்டு கைகளையும் உயர்த்தி நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை பாருங்கள், நிலவை பாருங்கள், மேகத்தை பாருங்கள். சோத்திரம். பாருங்க, என்ன உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டா சிலர்லாம், ஒரு முறை பைபிள் காலேஜில் இப்படி கேட்டேன். அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, நான் வானத்தையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர். தோத்துறோம். ஆமென். வானத்தையெல்லாம் பார்த்து ஏதோ சின்ன பிள்ளைகளை கிராமங்கள் இருக்கும்போது பார்த்தது நட்சத்திரத்தை எல்லாம். தோத்துறோம். அவங்க ராமஜெயம்னு ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு இன்னைக்கு 70 வயசாகுது, ஒரு நாள் நான் வானத்தை பார்க்கல. நீங்க சொன்ன முன்னாடி தான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த பூமியில பிறந்து விட்டாய், வானத்தை ஒரு முறை நீ அண்ணாந்து பார். ஆமென். போய் அமெரிக்காவை பார்க்கறது இருக்கட்டும், ராமேஸ்வரம் பார்க்கறது இருக்கட்டும், கன்னியாகுமரி பார்க்கறது இருக்கட்டும், கடற்கரை போய் பார்க்கறது இருக்கட்டும், போய் அதை போய் பார்த்தேன் இதை போய் பார்த்தேங்கிறத விட முதல்ல நீ இருக்கிற இடத்திலிருந்து வானத்தை உன் கண்களை உயர்த்தி நீ பார். ஹல்லேலூயா. ஆமா, இரவுல நட்சத்திரங்களை பார். தோத்திரம். பாருங்க, வானத்தில் இருக்கிற சந்திரனை பார், நிலவை பார். தோத்திரம். பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நீர் எத்தனை ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய விசுவாசமே இதுதான். நீ பார்க்கிற இந்த பார்வை ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க, நான் பார்க்கிற பார்வை ரொம்ப முக்கியமானது. தோத்திரம். சில பார்க்கிற பார்வையே சரியில்லை. தோத்திரம். சிலவன் எப்ப பார்த்தாலும் தப்பாவே பார்த்துட்டு இருக்கிறான், தப்பானதையே பார்த்து கொண்டு இருக்கிறான், தப்பானதையே நினைத்து கொண்டு இருக்கிறான். அப்புறம் இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நன்மையானதை பார், நல்லதை பார், நல்லதை பார்க்க தேவனிடத்தில் கேளுங்க. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது ஒரு போலீஸ்காரர் ஒரு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார், என்னுடைய சொந்தக்காரர். அப்ப அவர் டிஎஸ்பி. பாருங்க, அவர் சொன்னார், கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல எல்லாம் விபச்சாரம் நடக்கு, எந்த இடத்துல எல்லாம் கஞ்சா விற்க, எந்த இடத்துல எல்லாம் பிரவுன்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் தப்பு நடக்கு, எந்தெந்த தியேட்டரு எல்லாம் கடன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்ப எங்க அண்ணன் உன்னை கேட்டார், உனக்கு இதெல்லாம் தெரியுமா? கோயம்புத்தூர்ல தானே இருக்கு. இப்ப நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் எந்த இடத்துல சர்ச் இருக்கு, எங்க பைபிள் காலேஜ் இருக்கு, சோத்திரம், எந்த இடத்துல ஜெப வீடு இருக்கு, இதுதான் எனக்கு தெரியும். தோத்திரம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்லது மட்டும்தான் எனக்கு தெரியும், கெட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. தோத்திரம். சினிமா தியேட்டரும், கஞ்சா விற்கிற இடமும், விபச்சாரம் நடக்கிற இடமும், சாராயம் விற்கிற இடமும்,
பாருங்க, போதை ஊசி போற இடமும் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கெங்கே சபைகள் இருக்கிறது, 1500 சபை கோயம்புத்தூர்ல இருக்கு. தோத்திரம், அல்லேலூயா. எத்தனை சர்ச் இருக்கு? 1500 சபை இருக்கு. இந்த 1500 சபையில குறைஞ்சபட்சம் ஒரு 750 சபையாவது எனக்கு தெரியும். தோத்திரம், ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே சபைகள் தெரியும், ஊழியங்கள் தெரியும், பாருங்க, ஆர்ஃபனேஜஸ் தெரியும், எங்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் ஹோம் வச்சிருக்காங்க, எங்கெல்லாம் ஏஜ் ஃபார் ஹோம் வச்சிருக்காங்க, ஒரு முதியவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், ஒரு குழந்தைக்கு எப்படி உதவி செய்யலாம், குஷ்டரோகிகள் முகாம்கள் எங்கே இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரியும். தோத்திரம். ஆனா அது அநேகருக்கு தெரியாது. ஆமென். ஒரு நாள் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பார்க்கிற பார்வை சொல்லுங்க, பார்க்கிற பார்வை. ஸ்தோத்திரம். என் பார்வை நல்லதை பார்க்க வேண்டும். சொல்லுங்க பாப்போம். என் பார்வை நல்லதை பார்க்கணும். என் பார்வை பாருங்க, வாக்கு தத்தத்தை பார்க்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க கீழானதை பார்க்காதீங்க, தீழ்ப்பானதை பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மேலானதை பாருங்கள். ஆமென். கர்த்தர் எப்படி நம்மளை மேல வைக்க போறார். தோத்திரம். இப்போ உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். தோத்திரம். என்ன அப்படின்னா, வர்ற வருஷத்துல 2025 ஆண்டவரே, நீ எங்களுக்காக ஜெபம் அல்ல, என் சபையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம். என்ன? இடம் இல்லாதவங்களுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. வீடு இல்லாதவங்களுக்கு முதல்ல நீர் வீடு கொடுக்கணும். கடன் பாரத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த கடன் பாரத்திலிருந்து கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை கொடுத்து கடன் இல்லாமல் அவர்கள் வாழணும். அல்லேலூயா. ஆமென். தட்டிய கைகள் நல்ல ஊக்கமா. நீ பார்க்கிற பார்வை. ஸ்தோத்திரம். ஆகவே நீ பார்க்கிற இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கு என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன். ரெண்டாவது சொல்றா, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் சொன்னார். ஆனா ஈசாக்கு கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு பாருங்க. அதாவது அதே ஆபிரகாமிட்ட 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பிரதர். 12:6 அல்லது 13:17 வாசிங்க. ஆதியாகமம் 13:17 பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கங்க, கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. தோத்திரம். சோத்திரம். இப்ப நல்லா கவனிக்கிறீங்களா? தலைகளை உயர்த்தி பாருங்க. தோத்திரம். ஆபிரகாம பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து என்ன செய்யணும்? அதுக்கு தான் உங்களை கவனிக்க சொல்றேன். நீ எழுந்து. நம்ம எழுந்திருக்கவே மாட்டேங்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. 10 மணி ஆனால் என்ன செய்வோம்? இழுத்து இழுத்து போத்திக்கிட்டு இருக்கிறோம். தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, எழுந்து. எழுந்துரு. அதிகாலையில் கொஞ்சம் எழுந்துரு. 3 மணிக்கு எழுந்துரு, 4 மணிக்கு எழுந்துரு, 5 மணிக்கு எழுந்துரு. சோத்திர. அதிகாலையில் எழுந்து தான் சொல்றேன். ஒவ்வொருவரை நடத்துவது ஒரு விதமாக இருக்கும். ஆமென். ஆபிரகாம சொல்றார், நீ எழுந்து. சொல்லுங்க மீண்டும். ஹalleluya. எழுந்து தேசத்தினுடைய அகலமும் நீளமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. ஆமென். அவருக்கு கொடுக்கிற கட்டளை என்ன அப்படின்னா, நீ நடந்து திரி. சோத்திரம். நடந்துகிட்டே இரு. தோத்திரம். உட்காராத. ஆபிரகாமுக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வேலை. எத்தனை வயசுல? 75 வயசுல. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது 75 வயசு. 75 வயசு கலவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து தேசத்தின் அகலம் நீளம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? நடக்கும்போது, நான் நடக்கிற இந்த பூமியை தேவன் எனக்கும் என் சந்ததிக்கும் தருவாரு. தோத்திரம். அல்லேலூயா. ஹalleluya. சரி, கொஞ்சம் எழுப்பி நில்லுங்க பாப்போமே. உங்களுக்கு அந்த விசுவாசத்தை எப்படியா வர வைக்க பார்ப்போம். தோத்திரம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். இன்னும் விசுவாசமே இல்லாம நமக்கு 1 செண்டு போதும், 1/2 செண்டு போதும், 1/4 செண்டு போதும். தோத்திரம். கேட்கும் போதே 1 செண்டு வாங்கி, எப்படியா 1 செண்டு வாங்கிடணும். தோத்திரம். 1/2 செண்டு வாங்கிடணும், 1/4 செண்டு வாங்கிடணும். தோத்திரம். அப்படி அல்ல. அப்படி காலை தூக்கி பாருங்க. காலை நல்லா தூக்கி பாருங்க. தோத்திரம்.
அல்லேலூயா, ஆமென். நான் கால் மிதிக்கிற இந்த பூமியை நான் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அரை செண்டை இல்லை, காச்செண்டை இல்லை, சோத்துற. சில சொல்ல, ஐயோ செண்டு 10 லட்சம் போகுது பாஸ்டர், 15 லட்சம் போகுது பாஸ்டர், 20 லட்சம் போகுது. 1 கோடி ரூபாய் போனாலும் உன்னை சுதந்தரிக்க வைக்கிறவர் நீ அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ நடந்து திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு, கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு, கண் பார்க்கும் பூமி எல்லாம் பறக்கட்டும், பறக்கட்டும். கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும், வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். தீரக்கட்டும், தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். வளரட்டும், வளரட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா உற்சாகமாய் கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சிலர் வந்து எங்கே போனாலும் நாங்கள் ஆட்டோவில் தான் போவோம், எங்கே போனாலும் நாங்கள் காரில் தான் போவோம் அப்படின்லாம் சொல்லி வீம்பு பிடிச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, இனி நான் நடந்து போவேன். ஆமென். ஏன்னா நான் கால் மிதிக்கிற இந்த பூமியை கர்த்தரின் சந்ததி சுதந்தரிக்கும்படி கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சம் நடந்து பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பாதம் படட்டும். சொல்லுங்க, உங்க கால் மிதிக்கும் போது சொல்லுங்க, பிரைஸ்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் சந்ததிக்கு கர்த்தர் இந்த பூமியை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ பாருங்க, இன்னைக்கு அநியாயத்தினால அக்கிரமத்தினால எத்தனை தான் சொத்தை தேடி வச்சாலும் அந்த சந்ததி அந்த ஊர்ல அதை அனுபவிக்க முடியாதுங்க. எவ்வளவு பெரிய பண்ணைகள், ஜமீன்கள் எல்லாம் எனக்கு தெரியும். எத்தனையோ ஒரு ஜமீன்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சோத்திர காணாமல் போய்விட்டது. ஜமீன்கள் எல்லாம், கோடிக்கணக்கான சொத்துகள் காணாமல் போய்விட்டது, சந்ததிகள் காணாமல் போய்விட்டது. ஆனா நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, நாங்க பெரிய ஜமீன் அல்ல, அரச குடும்பம் அல்ல, ராஜாக்கள் அல்ல, ஆண்டவர் இந்த ஏழை. ஆனால் விசுவாசத்தோடு நான் கால் மிதிக்கிற இந்த பூமியிலே என் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நிலைத்திருக்கும்படி, ஆமென், சந்ததி சந்தானமாய் பெருகும்படி, சந்தான பரம்பரையாய் ஆசீர்வதிக்கப்படும்படி. அல்லேலூயா.
இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்க விசுவாசத்தின் கண்கள் திறக்கப்படட்டும். தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே நடந்து சோத்திர கால்கள் ஊன்றி பாருங்க. உங்க பாதம் படும் பொழுது விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் கால் மிதிக்கிற இந்த பூமியை என் சந்ததி சுதந்தரிக்கும்படி அவர்களை ஆசீர்வதியும். அல்லேலூயா. இப்ப யாருன்னு உங்களுக்கு புரியல, அதான் கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. தோத்திரம். எந்த சந்ததி சுதந்தரிக்க போகுது? இந்த புள்ள சுதந்தரிக்குதா, அடுத்த புள்ள சுதந்தரிக்குதா, உங்களுக்கே தெரியாது. 14வது தலைமுறையில கூட உன் சந்ததி இந்த பூமியை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரியாதுங்க. தோத்திரம். இப்ப நான் விசுவாசத்தோட இன்னைக்கு சொல்றேன். தோத்திரம். சிலர் நினைக்கலாம் சாமியோ அல்லது இம்மானே இவங்களெல்லாம் அல்ல. தோத்திரம். இவங்களுக்கெல்லாம் தெரியாம கூட ஒருத்தன் எழும்பி வருவான். தோத்திரம். ஆமென். விசுவாசிப்போமா? ஸ்தோத்திரம். உன் கால்கள் எழும்பட்டும், நடந்து திரி. ஸ்தோத்திரம். உன்னை பார்க்கும்போது விசுவாசத்தோட பாருங்க. தோத்திரம். அப்படி உட்காருங்க. தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்கு கிட்ட கர்த்தர் என்ன சொல்றாருன்னா 26:5 வாசிங்க. ஆதியாகமம் 26:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு பாருங்க இந்த தேசம் யாவையும் நான் தருவேன். உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆனா இவருக்கு கொடுத்த கண்டிஷன் என்ன? நீ தேசத்துல குடியிரு. தோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து நீ எழுந்து நடந்து திரியினார். யாக்கோபை பார்த்து சொன்னாரு, நீ படுத்திருக்கிற பூமியை கொடுப்பேன்னு சொன்னார். நீ போற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அவனுக்கு வாக்கு பண்ணினார். ஆனா ஈசாக்குக்கு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, சோத்திரம், நீ இந்த தேசத்திலே குடியிருந்து. ஆமென். அல்லேலூயா. நீ என்ன பண்ணு? இங்க நீ அடங்கி இரு. தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். சிலர் என்னன்னா அங்க போயிடலாமா, இங்க போயிடலாமா. தோத்திரம். திருப்பூர் போனா ஆசீர்வதிக்கப்பட்டுருமா, பம்பாய் போனா ஆசீர்வதிக்கப்பட்டுருமா, கல்கட்டா போனா ஆசீர்வதிக்கப்பட்டுருமா. பாஞ்சு பாஞ்சு போயிட்டே இருப்பான். தோத்திரம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சொல்லி பாருங்க. அத்தி மரத்தை காக்கிறவன், பொறுமைய சொல்லுங்க, அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். மீண்டும் சொல்லுங்க. அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அல்லேலூயா. அதை விட்டுட்டு சோத்திர பாருங்க, மரமரமா அலையறவன் ஒரு நாளும் புசிக்க மாட்டான். தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த மரத்துல போய் சாப்பிடலாம், இந்த மரத்துல போய் சாப்பிடலாம், அந்த ஊர்ல போய் சாப்பிடலாம், இந்த ஊர்ல போய் சாப்பிடலாம். தோத்திரம். நீ அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கும் நீதிமொழிகள் அழகா சாலமன் சொல்லுவார். என்ன தெரியுமா? தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருப்பான். அல்லேலூயா. ஓடாத ஓடாத. தோத்திரம். பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் ஓடுறது. தோத்திரம். உடனே பைய எடுக்க வேண்டிய, சட்டை தூக்கி உள்ள வச்சுக்க வேண்டிய, உடனே வண்டி கிளப்ப வேண்டிய. தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவான். இது ஒரு காயினின் ஆவி. என்ன ஆவி இது? சத்தமா சொல்லுங்க. ஆம்பளைக்குள்ளையும் பொம்பளைக்குள்ள இது ஒரு காயினின் ஆவி, ஓடுற ஆவி. தோத்திரம். ஆமென். தோத்திரம். முதல்ல அதை துரத்தணும். ஓடு பிசாசின்னு சொல்லி. அல்லேலூயா. ஓட்டத்தின் ஆவி. ஆணுக்குள்ளையும் பெண்ணுக்குள்ளையும் பாருங்க, ஆவுன்னா போது சண்டை வர்றதுக்குள்ள உடனே பைய தூக்கிற வேண்டிய, துணியை தூக்கிற எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். தோத்திரம். ஆமென். நம்ம வீட்டு வாலி பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தார், அப்படியெல்லாம் ஓடப்படாது. தோத்திரம். நான் ஜெபம் பண்ணி ஜெயிப்பேன். தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். உங்களையெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு ஓடுறதுக்கு அல்ல. தோத்திரம். ஆமென். அப்ப வீட்டுக்கு வர்றதுக்கு எதுக்கு ஒன்ன கட்டி கொடுப்பானே, இங்கே வச்சுக்கலாமாச்சே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் கட்டி கொடுக்கிறது. பாருங்க, அந்த இடத்துல நின்னு சமாளிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஓடுவதற்காக அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓடுறதுக்காக அல்ல, காக்கிறதுக்காக நீ படைக்கப்பட்டவர். ஆமென். ஆண்டவரை ஏதேன்ல கூட ஆதாம சொல்லும் போது பண்படுத்தவும் காக்கவும். ஸ்தோத்திரம். அங்க அவர் செஞ்ச தவறு கூட அதான், காக்க தவறி விட்டார். அல்லேலூயா.
கர்த்தர் கொடுக்கிற மரத்தை நீ காத்துக்கொள். கர்த்தர் உன் கரத்துல என்ன மரத்தை கொடுக்கிறாரோ பாருங்க. இந்த அப்போஸ்தல விசுவாச சபை, சோத்திர ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை அப்படின்னு கர்த்தர் உன் கையில் எதை கொடுத்திருக்கிறாரோ, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு மாடை கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு சின்ன கடையை கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு சின்ன வியாபாரத்தை கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு கை தொழிலை கொடுத்திருந்தாலும் சரி, இல்லை என்னையெல்லாம் டீச்சரா வச்சா தான் நான் நல்லா இருப்பேன். தோத்திரம். அல்லேலூயா. நான் வாத்தியாரா இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன், தாசில்தாரா இருந்தா தான் நான் இல்லை. நீ யாரா இருந்தாலும் ஒரு கைத்தடியை கொடுத்து ஒரு காவலனாய் கர்த்தர் வைத்திருந்தாலும் நீ அத்தி மரத்தை காத்தால் அதன் கனியை நீ நிச்சயமாக நீ புசிப்பாய். அல்லேலூயா. அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். தோத்திரம். பாருங்க, அதை நிச்சயமா புசிப்பான். தன் எஜமானை காக்கிறவன் அல்லேலூயா கனமடைவான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படியே பிடிச்சுக்கணும் எஜமானை. என் எஜமான் எங்கோ, என் முதலாளி எங்க? தோத்திரம். என் ஆண்டவன் எங்க? அழக ஏசாயா சொல்லி தருவார். கழுதைக்கு கூட தன் ஆண்டவனின் முன்னணையை அது அறியும். ஆமென். மாடு தன் எஜமானுடைய முன்னணையை அறியும். ஆத்துல அவுத்து விட்டானா போதும், கழுதை நேர தன்னுடைய ஆண்டவனுடைய வீட்டுக்கு வந்து நிற்கும். தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஒரு துணி மூட்டை தூக்கி மேல வச்சு பாருங்க, எங்க ஊர் ஆத்துல விட்டாங்கன்னா போதும், நேரா ஒரு வீட்டுக்கு போயிடும். பிரைஸ் தி லார்ட். சந்து சந்தா நுழைஞ்சு பாருங்க, கரெக்டா வீட்டுக்கு போயிருது. தோத்திரம். ஆண்டவர் அதை கூட தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். அது போல என் பிள்ளைகள் இன்றைக்கு என்னை மறந்து விட்டார்கள். ஆமென். என்னை மறந்துட்டு ஓட பாக்குறாங்க. சோத்திர டைவர்ஸ் கேட்கிறாங்க, வாழ்க்கை வேண்டாங்கிறாங்க, ஊர் வேண்டாங்கிறாங்க, சபை வேண்டாங்கிறாங்க. தோத்திரம். பயந்துட்டான். கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நீ என்னை கெட்டியா பிடிச்சுக்க. தோத்திரம். தன் எஜமானை காக்கிறவன் நிச்சயமாக அவன் கனமடைவான். அல்லேலூயா. அல்லேலூயா. தட்டிய கைகளை உற்சாகமாய் ஆமென். தன் அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். ஆபிரகாமுக்கு அதான் சொன்னார், எங்கேயும் போயிடாத. தோத்திரம். ஈசாக்கு அதான் சொல்றார், நீ வேற எங்கேயும் நீ போக வேண்டாம். ஒப்பன் சுத்தன மாதிரி எகிப்துக்கும் பாபிலோனுக்கு அங்க இங்க எங்கேயும் சுத்த வேண்டாம். தோத்திரம். தேசத்திலே நீ குடியிருந்து. ஹல்லேலூயா. தேசத்திலே குடியிரு, சபைக்குள்ள நீ குடியிரு. இந்த தேசம் சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகம் பாருங்க, எஜமானின் சமூகமாய் இருக்கிறது. இந்த தேசத்திலே குடியிருந்து. ஈசாக்கு எங்கேயுமே போகல. நேர கேராருக்கு வந்தார், கேரார்ல இருந்து நேர பெயர்சேபாவுக்கு வந்தார், பெயர்சேபால வந்து மீண்டும் ஹெப்ரோன். பாருங்க, ஹெப்ரோனுக்குள்ளே இருந்துட்டார். எகிப்துக்கோ வேற எந்த பக்கத்து நாட்டுக்கோ எங்கேயுமே ஈசாக்கு போகல. ஆனா ஒண்ணு செஞ்சார், இவங்கெல்லாம் யாரும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சார். அந்த தேசத்திலேயே சுத்தி 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 துறவை தோண்டி பாருங்க, தண்ணீரை அவர் கண்டெடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. ஈசாக்கு கிட்ட பார்க்கிற ஒரு சிறப்பு என்ன? துறவுகளை தோண்டி கொண்டே இருந்தார். தோத்திரம். உன் வேலையில கவனமா இரு. அதே நீதிமொழிகள் சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக அவன் நிற்பான். தோத்திரம். அல்லேலூயா. உன் வேலையில கவனமா இரு. தோத்திரம். பாருங்க, சிலர் தன் வேலையில கவனமா இருக்கிறது இல்ல, தன் தொழில கவனமா இருக்கிறது இல்ல. தோத்திரம். தன்னுடைய காரியங்கள்ல கவனம் இல்லை, எங்கெங்கயோ கவனத்தை சிதறவிட்டு கொண்டிருக்கிறார்கள். சோத்திரம். உன்னுடைய எல்லையில நீ கவனமா இரு. ஆண்டவர் அதுக்கு தான் சொல்றார், உன் நிலத்தை நீ பண்படுத்து. அல்லேலூயா. சோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு, கொத்திக்கிட்டே இரு. சோத்திரம் 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 சோத்திரம். உன் நிலத்தை கொத்திக்கொண்டே இரு. பாருங்க, அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இரு. துறவை தோண்டி கொண்டே இரு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ துறவுகளை தோண்டு. பலர் புடுங்குவாங்க. சோத்திரம். புடுங்குவாங்க. கவலைப்படாத, விட்டுட்டு போ. எத்தனை புடுங்கினாலும் விட்டுக்கிட்டு போ. கடைசியில சொல்றார், எத்தனை பிடுங்கினாலும் கர்த்தர் இந்த தேசத்திலும் நான் பெருகும்படிக்கு கர்த்தர் எனக்கு ரெகோபோத்தாய். ஹல்லேலூயா. ரெகோபோத். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே நான் பழுகும்படி பெருகும்படி கர்த்தர் எனக்கு ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். ஆமென். சோத்திரம். பாருங்க, யார் கைவிட்டாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. தேசத்திலே குடியிருந்து இன்னைக்கு எஜமானை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எஜமானனே என் இயேசு
ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே என்னமில்லா என் ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமில்லா எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் ஐயா உயிர் வாழும் கைகளை தட்டி ஓடி ஓடி உழைத்திடுவேன் அழைத்தீரே உம் சேவைக்கு அழைத்தீரே உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமில்லா என் ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வதுதானே எண்ணமில்லா என் ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே ஹல்லேலூயா தன் எஜமானை காக்கிறவன் நிச்சயமா கனமடைவான் அல்லேலூயா ஆகவே விசுவாசத்தோட ஆபிரகாமை போல அவருடைய பாதத்தில் நீங்க அடங்கிருங்க. அவர் நடக்க சொன்னா நடங்க, அவர் உட்கார சொன்னா உட்காருங்க, அவர் படுக்க சொன்னா படுங்க. தோத்துறோம் அல்லேலூயா. அவர் பார்க்க சொன்னா பாருங்கள். சோத்திரம். இந்த தேசத்தில் நீ உட்காரு குடியிருன்னு சொன்னா ஈசாக்க போல துணிஞ்சு விதை எடுத்து அந்த தேசத்திலே விதைக்க தயங்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு பலனை கர்த்தர் அவன் வாழ்க்கையில் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இட்ஸ் 100-fold. பாருங்க 100 மடங்கு பலனை அவர் சொன்னதை செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். தோத்திரம் அல்லேலூயா. சொல்லாததை எல்லாம் செய்வதில்லை, அவர் சொன்னதை செய்யுங்க. இன்னும் கூட உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உபாகமம் 11:24 உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா. அதாங்க இஸ்ரவேலுடைய ஒரு விசுவாசம். உங்க எல்லை எது? அப்படி தலைகளை உயர்த்துங்க. பைபிளை வச்சுட்டு அப்படி தலைகளை உயர்த்தி பாருங்க. உங்கள் எல்லை எது? யாராவது சொல்ல முடியுமா உங்க எல்லை எதுன்னு? சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாடு தான் என் எல்லை, கோயம்புத்தூர் தான் என் எல்லை, அதுல ஒண்டிப்பூர் தான் என் எல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தோத்துற கவனிங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி தர்றாரு. யூதனுக்கு இஸ்ரவேலனுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு விசுவாசத்தை பாருங்கள். என் வாலிப தம்பிகளுக்கு பூரா நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். உள்ளங்கால் மிதிக்கிற இந்த பூமியின் எவ்விடமாய் இருந்தாலும் அது எங்களுக்கு சொந்தமாகும். விசுவாசமா சொல்லுங்க. என் உள்ளங்கால் மிதிக்கிற எந்த இடமா இருந்தாலும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல யூதன் இல்லாத ஒரு ஊரே இல்லை. தோத்திரம். ஆமென். உலகத்திலே சின்ன ஜனக்கூட்டம் தான் யூதருடைய கூட்டம். பாருங்க, இன்னைக்கு பெரிய பெரிய ஜனக்கூட்டம் எல்லாம் இருக்கு. சைனர்கள் இருக்காங்க, உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட சைனாக்காரன் இருக்கான். அரபுக்கள் இருக்கிறாங்க.
சோத்திரம். எத்தனை பேர் இருந்தாலும் இது சின்ன கூட்டம் தான். ஆனா அந்த யூதன் இல்லாத நாடே இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சத்தம் ஒண்ணு கொஞ்சம். அதே அரபு நாட்டுக்குள்ளே அவன் தான் இருக்கான். தோத்திரம். ஆமே. ஈரானுக்குள்ளே அவன் தான் இருக்கான். ஈராக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான். சவுதிக்குள்ளே அவன் தான். எண்ணெய் கிணறு தோண்டி கொடுக்குறவன் என்ஜினியரே அவன் தான். தோத்திரம். ஆமே. அங்க ஆராய்ச்சி பண்ணி கம்ப்யூட்டர் எழுதி கொடுக்குறவன் அவன் தான். தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த நாட்டுக்குள்ள போனாலும், எந்த விஞ்ஞானத்துக்குள்ள போனாலும், எந்த துறைக்குள்ள நீங்க போனாலும் அவன் இல்லாத துறையே இல்லை. பேங்க் செக்டார். சோத்திரம். பேங்க் எடுத்துக்கிட்டீங்களா அவங்க தான். பத்திரிகை எடுத்துக்கிட்டா அவங்க தான். விஞ்ஞானம் எடுத்துக்கிட்டா அவங்க தான். சோத்திரம். அவங்க இல்லாத துறையே இல்லை. அப்ப இந்த விசுவாசத்தை உங்கள் மனதிலே கொண்டு வாருங்கள். இன்னைக்கு நம்ம எல்லை எது அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஷார்ட் நம்ம நினைக்கிறோம் ஒண்டி போயிருதான் நம்ம எல்லை. ஆமே. திப்பே கவுண்டர் 4 வீதி தான் நமது எல்லை. தோத்திரம். 1 2 3 4 வீதி. எல்லாமா லேஅவுட் நம்முடைய ஒரு எல்லை. மாரியாத்தா கோயில் ஒரு எல்லை. சுங்கம் ஒரு எல்லை. இதெல்லாம் அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாப்பம்பட்டி பிரிவில் பேசிட்டு இருந்தேன். என்னடா சாமி ஏன்டா வேலை செய்யல? அது பாப்பம்பட்டிக்கு இந்த புறத்தில் என்ன செய்யாது? வேலை செய்யாது. சாமிக்கு அவ்வளவுதான் சக்தி. அதுக்கு அந்த புறத்தில் தான் என்ன செய்யாது? வேலை செய்யும். நம்ம சாமி அப்படி அல்ல. நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், என்னுடைய எல்லை இந்த சர்வ பூமியும். எந்த இடத்தில் நான் கால் வைத்தாலும் கர்த்தர் என் சந்ததியை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னொன்னு இந்த நேரத்தில் சொல்லித்தரேன். இந்த ஏதேன் தோட்டம் எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் பைபிள்ல படம் போட்டு காமிப்பாங்க. யூப்ரட்டிஸ் டைகிரிஸ்க்கு நடுவுல ஏதேன் தோட்டம் இருந்தது அப்படின்னு. ஏதேன் தோட்டம் என்பது அந்த காலத்துல முழு உலகம். ஆல் தி வேர்ல்ட். ஆமென். அன்றைய முழு உலகமும் ஏதேன் தோட்டம். ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு குறுகிய மனப்பான்மையோடு மனிதன் தான் எல்லைகளை வகுத்தான். தேவன் எல்லைகளை வகுக்கல. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, உன் உள்ளங்கால் மிதிக்கும் எந்த இடமும் உனக்கு அது சொந்தமாயிருக்கும். விசுவாசத்தோட அல்லேலூயா. போருங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு தட்டுங்க கையை. எப்படின்னா, இன்னைக்கு நான் போக முடியாட்டி கூட, என் பிள்ளைகள் போக முடியாட்டி கூட, நாளைக்கு கண்டிப்பா என் சந்ததி இந்த உலகத்துல எந்த மூலையில போய், எந்த நாட்டுல போய் கால் மிதித்தாலும் அதை சுதந்தரிக்கும்படி அவர்களை நீர் ஆசீர்வதியும். உன் உள்ளங்கால் மிதிக்கும் இடம் அது உனக்கு சொந்தமாயிருக்கும். ஆமென். கர்த்தர் அவனுக்கு, யூதனுக்கு பாருங்க, மண்டையில அவனுக்கு தலையில நல்ல ஒரு பெரிய விசுவாசத்தை ஏத்தி விட்டுருக்காரு. நான் போய் எங்க போய் கால் மிதிச்சாலும், கொச்சியில போய் கால் மிதிச்சா கொச்சி எனக்கு சொந்தமாகும். தோத்திரம். ஆமென். பம்பாய் மும்பையில போய் நரிமன் பாயிண்ட்ல மிதிச்சான்னா அவனுக்கு அது சொந்தமாது. கல்கட்டாவில் போய் மிதிச்சா சொந்தமாது. ஜெர்மனியில போய் மிதிச்சா சொந்தமாது. பிரான்ஸ்ல போய் மிதிச்சா சொந்தமாகுது. பாருங்க, அமெரிக்கா இன்னைக்கு அமெரிக்காவே ஆட்டி படைக்கிறான். தோத்திரம். ஆமென். உலகத்திலே பெரிய வல்லரசு அமெரிக்கா. இன்னைக்கு அமெரிக்காவை ஆட்டி படைக்கிறவன் யாருன்னா யூதர்கள். தோத்திரம். ஆமென். நீ கால் மிதிக்கிற எவ்விடமும் உங்களுக்கு அது சொந்தமாகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் உள்ளங்கால் மிதிக்கிற இடமெல்லாம் கர்த்தர் உனக்கு சொந்தமாகும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அது மட்டுமல்ல, சங்கீதம் 91:12 சொல்லப்படுகிறது, பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நீ நடந்து திரி என்று ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். சோத்திரம். நீங்க இன்னைக்கு நடப்பதற்கு நீங்கள் ஆயத்தமானால், உங்கள் விசுவாச கண்கள் திறந்து நடப்பதற்கு நீங்கள் ஆயத்தமானால், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கரங்களிலே உங்களை அவர் ஏந்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 18 சங்கீதம் கடைசியை வாசித்து முடிச்சிருவோம். சங்கீதம் 18 33 36 வாசியுங்கள். கவனிங்க. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். கவனிங்க, என் கால்கள் வழுவாதபடிக்கு. ஆமென். சோத்திரம். நான் நடக்கிற வழிய அவர் என்ன பண்றாரா, கொஞ்சம் அகலமாக்கி.
அது உங்களுக்கே தெரியாது. தோத்திரம். அல்லேலூயா. நீங்க நடந்துகிட்டே இருங்க. தோத்திரம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ நடந்துகிட்டே இரு, நீ எழுந்து நடந்து திரி அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ எழுந்து நட. நீ நடக்கும் பொழுது உனக்கு தெரியாம கர்த்தர் ஒரு வேலை என்ன செய்வாராம், நீ நடக்கிற வழியை கொஞ்சம் அப்படி அகலமாக்கி. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தோத்திரம். நான் நடக்கிற வழியை கர்த்தர் எனக்காக அகலமாக்கி, என் கால்கள் வழுவாதபடிக்கு என் கால்களை மான்களின் கால்களை போல கர்த்தர் மாற்றி அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை சும்மா அனுப்பல. முழங்கால் போடுங்க. முழங்கால் படியிட்டு கண்களை மூடி. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், எழும்பு, நீ எழுந்திரு, நீ நடந்து திரி. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்க போறீங்க? நான் நடக்கும் பொழுதே நான் கால் மிதிக்கிற இந்த பூமியை கர்த்தரின் சந்ததிக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சுதந்தரிக்கும்படி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நடத்தி கொண்டு போவார். யாத்திராகமம் 23 கர்த்தர் சொல்றார், நான் நடத்தி கொண்டு போவேன், என் தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புவேன். சங்கீதம் 91:12 சொல்றார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். உபாகமம் 1:31 கர்த்தர் சொல்றார், பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் உன்னை அவர் சுமந்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. குறைவு இல்லை என்று சொல்லி பாருங்களேன், எனக்கு குறைவு இல்லப்பா. ஹல்லேலூயா. தலையில கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு குறைவு இல்லப்பா. இந்த 11வது மாசம் வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு ஒரு குறைவு இல்லை ஆண்டவரே. என்னுடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, என் கால் வீங்கவில்லை, பாதரட்சியின் வார் அருந்து போகவில்லை, எங்களுக்கு ஒரு குறைவு இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சொல்ல வைத்தார், எங்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, எங்கள் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, எங்கள் பாதரட்சியின் வார் அருந்து போகவும் இல்லை, எங்கள் கால் வீங்கவும் இல்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இந்த 40 வருஷம் இந்த வனாந்தரத்திலே எங்களை சுமந்து கொண்டு வந்தீராங்க. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்ப சொல்றார், மனுஷன் அவன்கிட்ட ஒரு கால் துப்பாக்கி இருக்கலாம், கத்தி இருக்கலாம், படை இருக்கலாம், கூட்டம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், உன்கிட்ட ஒருத்தர் இல்லை. ஆனா விசுவாசத்தோட நடக்கும்போது சொல்லுங்க, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் என் பக்கமே உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும், கர்த்தர் என்னோடு கூட அவர் நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசமா போங்க. நீ பார்க்கிற இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன், நீ இந்த தேசத்தில் தங்கியிரு உனக்குள். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் இதுதான், எனக்குள் இந்த அப்போஸ்தல விசுவாச சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா விதத்துல என் ஜனங்கள் எனக்குள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை பாடி நாம் ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுத்து கடந்து செல்வோமா? ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு, தாங்கும் கிருபை
தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, எழுந்து நடந்து திரி, நீ பார்க்கிற பூமியை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். ஈசாக்கை பார்த்து, இந்த தேசத்திலே நீ குடியிரு, அடங்கியிரு, இந்த தேசத்திலே விதைய விதை, உனக்குள்ள இந்த சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். யாக்கோபுக்கு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் கொடுப்பேன், நீ போகிற இடத்துல உன்னை ஆசீர்வதித்து நான் மீண்டும் இந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்து வருவேன் என்று அவனுக்கு அவர் வாக்கு பண்ணினார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போவார். உன்னை அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா. மகளே, தலை குனிந்து காணப்படுகிறாயா? சோத்திர. கர்த்தர் சொல்றார், உன் தலையை நிமிர்ந்து அவர் நடக்க பண்ணினாராம். யாத்திராகமம் 23 பாருங்க, 26, லேவியராகமம் 26:13 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நிமிர்ந்து அவர் உன்னை நடக்க பண்ணினார். அல்லேலூயா. நிமிர்ந்து 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 வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார். நீ குனிந்து குனிந்து தாழ்ந்து போனது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குனிந்து குனிந்து நீ பணிந்து போனது போதும். நிமிர்ந்து பார், நிமிர்ந்து பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் காட். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? என்னுடைய விசுவாசம் பெரிதாகட்டும் ஆண்டவரே. நான் இனி காலடி எடுத்து வைக்கும் பொழுதே இந்த தேசத்தை என் சந்ததி சுதந்தரித்து கொள்ளும் என்ன விசுவாசிக்கிறேன். நான் பார்க்கிற பூமியை சுதந்தரித்து கொள்ளுவோன்னு விசுவாசிக்கிறேன். நான் படுத்திருக்கிற பூமியை சுதந்தரித்து கொள்ளுவோம் என்று விசுவாசிக்கிறேன். அந்த மேலான விசுவாசத்துக்கு இன்றைக்கு என் இருதயத்தில் பேசினதற்காக என்னை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன் வாழ்க்கை இயேசுவுக்கு நீ கொடுத்து பார். இயேசுவுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை எடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. இன்றைக்கு என் வாழ்க்கையை இயேசுவிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என் விசுவாச கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். என் எண்ணங்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். இனி நான் அங்கே இங்கே அலைய மாட்டேன். அத்தி மரத்தை காப்பேன். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அல்லேலூயா. சொல்லுங்க. அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். நான் அங்கே இங்கே அலைய மாட்டேன். இனி கர்த்தருக்குள்ள நான் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. என் எஜமானை பற்றி கொள்ளுவேன், எஜமானை பற்றி கொள்ளுவேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவின் நாமம் மகிமையானது. இயேசுவின் நாமம் விடுதலை தரக்கூடியது. இயேசுவின் நாமம் உன் பாவத்தை மன்னிக்க கூடியது. இயேசுவின் நாமம் உன் வாழ்க்கையில் மனம் திரும்புதலை கொடுக்கக்கூடியது. இயேசுவின் நாமம் உன் வாழ்க்கையில கட்டுகளை உடைக்கக்கூடியது. இயேசுவின் நாமம் எல்லா செய்வினைகள், பில்லி சூன்யங்கள், அந்தகாரங்கள், அசுத்த வல்லமைகளை உன்னை விட்டு அகற்றக்கூடியது. இயேசுவின் நாமம். குணமளிக்கும் இயேசுவின் நாமம், வல்லமுள்ள இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. மகிமையான இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அந்த மகத்துவமான நாமம் என்னோடு கூட இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கடந்து வரட்டும் அப்பா. இன்னைக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு நல்ல பங்கை இன்னைக்கு நான் தெரிந்து கொண்டேன்? சொல்லுங்க பாப்பா. ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன். ஒரு நல்ல விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். ஆமென். இதுவரை எனக்கு புரியாது இருந்த அந்த விஷயம் இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு. இனி என் கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன், என் கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன். என் கால்கள் மிதிக்கும் பொழுதே விசுவாசத்தோடு மிதிப்பேன். ரேகா பாபா ரியாலபா ரூரபா சந்தரபரி பலபா.
ஹalleluya. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.